ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து நம்ம தேர்ட் டாபிக் 9th யூனிட்டில் இருக்கக்கூடிய தேர்ட் டாபிக் வந்து சாம்வெல் ஜான்சன்ஸோடைய ஆன் ஃபிக்ஷன் அண்ட் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர். அதுலேருந்து சில 20 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, த ஃபேமஸ் டிக்ஷனரி ஆஃப் ஜான்சன் வாஸ் brought அவுட் இன் த இயர் வந்து 1755 AD. அதாவது ஜான்சனோட ஃபேமஸ் டிக்ஷனரி வந்து எந்த இயர் வந்து கொண்டு வந்தாங்கன்னா 1755ல். அண்ட் செகண்ட் கொஷின் வந்து find the writer who employed the term metaphysical poetry. மெட்டஃபிசிக்கல் பொயட்ரிங்கிற டேர்மை எம்ப்ளாய்ட் பண்ணது வந்து யாருன்னா டாக்டர் ஜான்சன். த ஃபஸ்ட் டிக்ஷனரி, தேர்ட் கொஷின் வந்து த ஃபஸ்ட் டிக்ஷனரி இன் இங்கிலீஷ் வாஸ் கம்பைல்டு பை சாம்வெல் ஜான்சன். அதாவது ஃபஸ்ட்டு டிக்ஷனரியை வந்து கம்பைல் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தோன்னா சாம்வெல் ஜான்சன் தான். ஃபோர்த்து கொஷின் வந்து டாக்டர் ஜான்சன்ஸோட ப்ரோஸ் ரைட்டிங்ஸ்லாம் எதில் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா த ரேம்ப்லர் அப்படின்றதுல தான். டாக்டர் ஜான்சன்ஸ் ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் ஆர் பப்ளிஷ்ட் இன் த ரேம்ப்லர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் கொஷின் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, த டேர்ம் மெட்டஃபிசிக்கல் போயட்ஸ் வாஸ் ஃபஸ்ட்டு யூஸ்டு பை டாக்டர் ஜான்சன். அதாவது இந்த மெட்டஃபிசிக்கல் போயட்ஸ் அப்படிங்கிற டேர்மை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் ஜான்சன் தான். சிக்ஸ்த் கொஷின் வந்து த டேர்ம் அகஸ்டன் வாஸ் ஃபஸ்ட் அப்ளை டு எ ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ் பை ஜான்சன். அதாவது இந்த டேர்ம் அகஸ்டன் அப்படிங்கிற டேர்மை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணது வந்து யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் ஜான்சன் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் இஸ் ரிட்டன் பை சாம்வெல் ஜான்சன். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் வந்து வாட் வாஸ் த சோர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு எந்த சோர்ஸ் எடுத்துக்கிட்டார், அவர் எங்கேருந்து எடுத்துக்கிட்டாருன்னு பார்த்தோன்னா ஹாலின்ஷன்ஸோட க்ரானிக்கல்ஸ், அதுலேருந்து தான் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு அவர் சோர்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், வாட் வாஸ் த சோர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸோட ரோமன் பிளேஸ்க்கு, அவருக்கு ஷேக்ஸ்பியரோட ரோமன் பிளேஸ்க்கு சோர்ஸ் வந்து ப்ளூட்டாக்ஸோட லிவ்ஸ் அப்படின்றது. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு ஹாலின்ஷன் க்ரானிக்கல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து who says Shakespeare has no heroes, his scenes are occupied only by men அப்படின்னு சொன்னது வந்து ஜான்சன் தான். அதை வந்து சொல்லியிருக்கார். ஷேக்ஸ்பியரோட இதில் ஹீரோஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஜான்சன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் ஆர் ஜென்ரலி ஆக்குப்பைட் காமிக் அண்ட் ட்ராஜிக் சீன்ஸ் தான். ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் ஜென்ரலாக எதோ ஆக்குப்பை பண்ணியிருக்கோன்னு பார்த்தோன்னா காமிக் அண்ட் ட்ராஜிக் சீன்ஸ் தான். And next one, according to Johnson, who brought smoothness and harmony to English verse. அதாவது ஜான்சனை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஸ்மூத்னஸ் அண்ட் ஹார்மனி இன்டு இங்கிலீஷ் வேர்ஸ்க்கு கொண்டு வந்தாங்கன்னா ஸ்பென்சர் அண்ட் ஷேக்ஸ்பியர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், வால்டயர் பிரைஸ்ட் அடிசன்ஸ் கேட்டோ அண்ட் கண்டம்டு ஷேக்ஸ்பியர்ஸ் ஒத்தல்லோ. வால்டயர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தோன்னா அடிசனோட கேட்டோ அப்படின்றத ப்ரைஸ் பண்ணார். அண்ட் ஷேக்ஸ்பியரோட ஒத்தல்லோவை வந்து அவர் வந்து கண்டெம் பண்ணார். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் வந்து த ஃபஸ்ட் சிஸ்டமேட்டிக் எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வாஸ் அக்கம்ப்ளிஷ்டு பை நிக்கோலஸ் ரோவ். அதாவது ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியரோட இதை அக்கம்ப்ளிஷ் பண்ணது வந்து நிக்கோலஸ் ரோவுங்கிறவர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், த ஃபஸ்ட் ஃபோலியோ எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வாஸ் பப்ளிஷ்டு பை ஹெம்மிங் அண்ட் காண்டல். அதாவது ஷேக்ஸ்பியரோடைய ஃபஸ்ட்டு ஃபோலியோவை பப்ளிஷ் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஹெம்மிங் அண்ட் காண்டல். And next one, according to Dr. Johnson, learning can be gained from the books. டாக்டர் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் லேர்னிங்கிறது வந்து எங்கேருந்து தான் எடுத்துக்க முடியும்னா த புக்ஸ்லேருந்து தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஹூ டிஃபைன்ட் நாவல். நாவல்ங்கிறது வந்து ஆஸ் ஆர்டினரி ஈவெண்ட்ஸ் ஹேப்பனிங் டு ரியல் பீப்புள் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணது வந்து யாருன்னா டாக்டர் ஜான்சன் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த கோல் ஆஃப் த நாவல். ஜான்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாவலோட கோல்னால் என்னன்னு பார்த்தோன்னா டு ப்ரொடியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரியாலிசம் வித்தவுட் த வைல்ட் இம்ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் த பாஸ்ட் ரொமான்சஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், மெனி ஒர்க்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன் டியூரிங் டாக்டர் ஜான்சன்ஸ் டைம்ஸ் ஆர் கம்ஃபர்டபுள் பிகாஸ் தே ஆர் ஃபார்முலாயிக் அண்ட் ப்ரெடிக்டபுளாக வந்து இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு டாக்டர் ஜான்சன் ஹூ பிலீவ்ஸ் தட் நாவல்ஸ் ரிவீல் த ட்ரூ எஃபெக்ட்ஸ் ஆஃப் described behavior வந்து the young. What is seen by 80th century writers as one of the most significant problems of the human condition pride. 18th century writersலாம் ஒரு எதுதான் ஒரு ப்ராப்ளமாக வந்து பார்த்தாங்கன்னு பார்த்தோன்னா ப்ரைடு தான் வந்து அவங்கள ஒரு ப்ராப்ளமாக வந்து பார்த்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரிமைனிங் டாபிக்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.